அனைவருக்கும் வணக்கம். செல்வ முரளி. நம்ம வந்து பத்திரிகை.com வழியா இதுக்கு மேல வந்து ஏஐ பத்தின கருவிகள் என்னென்ன இருக்கு, ஏஐக்கான வெப்சைட் என்ன இருக்கு, ஏஐக்கான ஆப்லாம் என்ன இருக்கு அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். இன்னைக்கு முதல்ல நம்ம பார்க்க போறது பில்ட் ஷிப் அப்படிங்கிறது. ஆக்சுவலா இன்னைக்கு வந்து ஏஐ பத்தி பேசுறதுக்கு நிறைய கருவிகள் இருக்கு. ஆனால் நம்ம உட்காந்து எல்லாத்துக்கும் ப்ரோக்ராமிங் செய்ய முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா வந்து கொஞ்சம் கம்மி. அப்ப இதுக்காக வந்து நிறைய கருவிகள் இருக்கு. ப்ரோக்ராம் செய்யறதுக்கு நிறைய டூல் இருக்கு. பைத்தான் அது இது அப்படின்ட்டு. ஆனால் ப்ரோக்ராம் செய்ய தெரியாதவங்க என்ன பண்றது? அப்படிங்கிறப்ப தான் நம்ம வந்து அழகா வந்து இந்த இடத்துல வந்து நிறைய வெப்சைட் இருக்கு. நோ கோடு, லோ கோடு பிளாட்ஃபார்ம். ஸோ அந்த நோ கோடு, லோ கோட்ல என்ன இருக்கும் அப்படின்னா வந்து நீங்க ஜஸ்ட் டிராக் அண்ட் டிராப் பண்ணிட்டு சிம்பிளா ப்ரோக்ராம் பண்ணா போதும். பெருசா ப்ரோக்ராம் பண்ணலாம் அவசியமே இல்லை. சிம்பிளா ஒரு 10 லைன்ல வந்து நீங்க வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணா போதும். மற்றபடி வந்து எல்லா ப்ரோக்ராமிங்கும் அதுவே பண்ணிடும். அந்த மாதிரி வந்து நோ கோடு லோ கோடு அப்படிங்கிறத வந்து இணையத்துல வந்து இப்போ ரொம்ப ஃபேமஸா பயன்படுத்திட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில இன்னி நம்ம பார்க்க போறது தான் வந்து இந்த பில்டு ஷிப் அப்படிங்கிறது. இந்த பில்டு ஷிப் அப்படின்னா என்னன்னா இது வந்து சாட் ஜிபிடி, கூகுள் ஜெமினி எல்லா கருவியும் வந்து இதுக்குள்ள இன்டகிரேஷன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நமக்கு என்ன ஆப்ஷன் வேணுமோ, என்ன ஆப் வேணுமோ, என்ன பர்பஸ்ல நம்ம ஆப் டெவலப் பண்ண நமக்கு தேவையோ, அதை வந்து இங்கிருந்து பில்ட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு வந்து எனக்கு ஒரு கூகுள் ஷீட் இருக்கு. அதுல இருந்து எனக்கு மட்டுமே ஆனா ஒரு சேட் பாட் நான் உருவாக்க முடியுமா அப்படின்னா உருவாக்கிக்கலாம். கூகுள் ஷீட்ல நீங்க ஏதாவது போட்டு வச்சிருக்கீங்க, அந்த டேட்டாவை நீங்க சேட்ல கேட்க கேட்க அது வந்து உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். இந்த மாதிரி வந்து ஒரு நூற்றுக்கணக்கான செயலிகளை நம்மளால வந்து உருவாக்க முடியும். நம்ம ஓன் டேட்டாவை வச்சு நம்ம வந்து வெளியே போய் டேட்டா கொடுக்கணும் அவசியம் இல்லை. நம்ம ஓன் டேட்டாவை வச்சு நாமளே வந்து இங்க டேட்டாவை உருவாக்கிக்கலாம். டேட்டால நம்ம ஓன் சேட் பாட்டை வந்து நம்ம இங்க பில்ட் பண்ணிக்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. ஸோ இப்போ ஒரு டெமோ மட்டும் இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் இது வந்து இது வந்து கூகுள் ஷீட் இருக்கு இல்லையா? இந்த கூகுள் ஷீட்டை வந்து நம்ம வந்து நம்ம சாஃப்ட்வேர்ல கனெக்ட் பண்ணி கூகுள் ஷீட்ல இருக்கிற டேட்டாவை நம்ம எப்படி இங்க இன்டகிரேஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல இருக்கு. ஸோ உதாரணத்துக்கு வந்து இங்க கூகுள் ஷீட் இருக்கு. கூகுள் ஷீட்டை வந்து இன்டகிரேஷன் பண்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும்னா முதல்ல வந்துட்டு சாட் ஜிபிடியோட ஏஐ வந்து ஏபிஐ வந்து இங்க கனெக்ட் பண்ணணும். ஸோ இந்த சாட் ஜிபியோட ஏபிஐ வந்து இங்க கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தது வந்து நம்ம எந்த டேட்டாவில் எந்த கூகுள் ஷீட்ல டேட்டா எடுக்கிறோமோ அந்த கூகுள் ஷீட்ல டேட்டாவை கொண்டு இங்க கொடுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு அத்தன்டிகேட் அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னா உங்க ஜிமெயில போய் லாகின் பண்ணி எந்த ஷீட் வேணுமோ அந்த ஷீட் இங்க லிங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து இங்க லிங்க் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஷிப் அப்படின்னு இருக்கு. இந்த ஷிப் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா இது ஒரு டெஸ்ட் யூஆர்ல கொடுக்கும். அந்த இடத்துல போய் கொடுத்து என்ன கேள்வி கேட்டாலும் அது வந்து உங்களுக்கு ஆன்சர். இது வந்து உங்களுக்கு ஒரு எவ்வளவு சிம்பிளான டேட்டா நீங்க வந்து சாட் ஜிபிடியை உட்காந்து நீங்க படிச்சுட்டு பண்றதுக்கு பதிலா இது வந்து ஒரு ரெடிமேட் கருவி. இந்த ரெடிமேட் கருவியில வந்துட்டு உங்களுக்கான அத்தன்டிகேஷன் மட்டும் நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிடும். இருக்கிறதுல ரொம்ப எளிமையான கருவி இதுவும் ஒண்ணு. இதுல வந்து இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல டெம்ப்ளேட்னு இருக்கு. இந்த டெம்ப்ளேட்ல உங்களுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையுமே வந்து இங்க நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். சிட்டி அட்வைசர், வெப்சைட் கொஸ்டின் ஆன்சர், சேட் வித் ஏர் டேபிள். ஏர் டேபிள்ங்கிறது ஒரு வெப்சைட் நம்ம கூகுள் ஷீட் மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு வெப்சைட். அதுல இருக்கக்கூடிய ஏதாவது டேட்டாவை நீங்க வேணும்னாலும் அதை லிங்க் பண்ணி அங்கிருந்து நீங்க எடுக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து டேட்டாவை ஸ்கிராப் பண்றதுக்கு டூல் இருக்கு. எல்லாத்துக்குமே டூல் வந்து இங்க இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா டெலிகிராமுக்கான பாட் அசிஸ்டன்ட் இருக்கு. நீங்க டெலிகிராமுக்கான ஒரு பாட் அசிஸ்டன்ட்டை இங்கே உருவாக்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்கு. ஸோ அதனால இந்த கருவியை வந்து நீங்க பயன்படுத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா நிறைய வந்து உங்களால கத்துக்க முடியும். ஸோ எனக்கு கம்ப்யூட்டர் அடிப்படை தான் தெரியும் நான் பண்ண முடியுமா அப்படின்னா ரொம்ப பேசிக் இங்க நிறைய யூடியூப் வீடியோஸ் வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து நீங்க கத்துக்கிட்டாலே வந்து ரொம்ப சிம்பிளா இதை வந்து கத்துக்கலாம். ஸோ அதனால வந்து ஆஹ், தொழில்நுட்பம் ரொம்ப எளிது. அதுக்கான கருவியில தான் நாங்க ஒவ்வொன்றா இதுக்கு மேல உங்களுக்கு அடையாளம் காட்ட போறோம். ஸோ இதை பயன்படுத்தி நீங்களும் ஏஏ அப்படிங்கிற ஒரு புரட்சிக்குள்ள நீங்களும் உள்ள நுழைஞ்சிருங்க. அதுதான் வந்து ஒரு நல்ல வாய்ப்பா எல்லாத்துக்குமே இருக்கும். அதனால இன்னைக்கு நம்ம இந்த பில்ட் ஷிப் ஆப் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். தொடர்ச்சியா போக போக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான ஆப் வந்து நம்ம பார்க்கலாம். நன்றி.